ஹாய் கைஸ், நான் உங்கள் மார்னிங் ஸ்டார் அண்ட் மை டியர் ஸ்டார்ஸ். இன்றைக்கி மியாமியில் நடந்த ஒரு சவுதி பேக் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டில் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை இந்த உலகமே கிரேட் பீஸ் மேக்கராக தான் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் என்னது, சாதாரண பீஸ் மேக்கர் இல்லை, கிரேட் பீஸ் மேக்கர். அது ஏங்க உங்களை அப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 உலக போரை நான் தான் நிறுத்தியிருக்கேன், நான் இல்லைன்னா ஒரு 8 வாரம் நடந்திருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் போரே நான் தான் நிறுத்தினேன், அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிஷியலாக 2 பேரையும் கூப்பிட்டு நான் நிறுத்துங்கன்னு சொன்னேன், அவங்க ஒத்துக்கலை. உடனே நான் சொன்னேன் 250% டேரிஃப் உங்கள் மேலே போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ அதெல்லாம் போட்டுறாதீங்க, நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த மீட்டில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மட்டும் இப்போ ஈரானை நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், 2 to 3 வாரத்தில் அவங்கக்கிட்ட நியூக்ளியர் பாம்பே வந்திருக்கும். நான் நல்ல வேலை அவங்கள பிளாஸ்ட் பண்ணி நிறுத்தினால தான் அவங்ககிட்ட நியூக்ளியர் பாம்பு இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க நியூக்ளியர் பாம்பு வச்சுருந்தாங்க, ஏற்கனவே ஒரு 47 வருஷமாக அவங்க தான் வந்து ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நான் வந்தனால தான் ஈஸ்ட் ஏஷியாவை காப்பாற்ற முடிஞ்சுது. இப்போ நான் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட அந்த பாம்பும் கிடச்சிருக்கும், அப்புறம் யாராலையும் ஈரான் நிறுத்தியிருக்க முடியாது. ஸோ என்னை வந்து இந்த உலகமே வந்து கிரேட் பீஸ் மேக்கராக தான் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு, அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட்டு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கல்ஃப் கண்ட்ரிஸ் மோஸ்ட் ஆஃப் த ஷிப்பு கார்கோஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் போயிட்டு வருது. இந்த மீட்டில் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு பதிலாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப்னே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, தெரியாமலாம் சொல்லலை, தெரிஞ்சு தான் சொன்னேன், அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வச்சு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போரோட முடிவுன்னு ஒன்று வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க ஃப்ரீயாக விட்டுறணும், எல்லா நாடுமே ஈஸியாக ஷிப்பை கொண்டு வர மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும், அதுதான் என் கோல் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. 3வது என்ன சொல்லியிருக்காருன்னா, நேட்டோ வந்து இந்த போரில் அவ்வளோ பெருசாக எதுவுமே பண்ணல, நான் ஹெல்ப்புக்கு கூட கூப்பிட்டேன், அவங்க ஜஸ்ட் ஒரு பேப்பர் டைகராக தான் இருந்திருக்காங்க, ஜஸ்ட் ஒரு லெட்டரில் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்களே ஒழிய ஆக்ஷன்னு வந்தால் நேட்டோ உள்ளவே இறங்குறது கிடையாது, அவங்க சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த சம்மிட்டில் சொல்லியிருக்காரு. ஃபைனலாக சம்மிட்டை முடிக்கும்போது சமயம் ஒரு குண்டு போட்டார், எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து கியூபான்னு. அப்புறம் இல்லை கியூபா இல்லை அப்படின்னு சொன்னார், திரும்பவும் கியூபா தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நீங்கள் ட்ரம்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே நம்மளுக்கு டேக்ஸ்லாம் ஏறி போய் இந்த ஏப்ரல் 2026 என்ன தான் நம்ம டேக்ஸுக்கு பண்ண போகிறோன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த ட்ரம்ப் இழுத்து வச்ச பஞ்சாயத்தில் நம்மளுக்கு எல்பிஜி, அதுக்கப்புறம் பெட்ரோல் எல்லா விலையும் ஏறப்போகுது. இப்போ ஏறலை, ஏன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது எப்படி ஏற்றுவாங்க விலையை? கரெக்டாக 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருமே ஏறப்போகுது, எல்லாருமே மாட்ட போகிறோம் இந்த ட்ரம்ப் இழுத்து வச்ச பிரச்சனையினால். ஆக மொத்தம் இந்த சேலரி எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட போகிறாங்க. இதில் இந்த ஆள் வேர்ல்டு பீஸ் மேக்கர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு என்ன குண்டு தூக்கி போட போகிறான்னு நம்மளுக்கே தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.